மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எழுச்சி வருங்க, அதுக்கு தானே கிரீஸ் தடவை இருக்கு. எழுச்சிலாம் வரும். நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சும்மா கிரீஸ் தடவை நீங்க அதை வச்சு பவுன்சர் யாரை தூக்கி போட்டாங்கன்ற அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை ஒரு விவாத களமாக்கி அதை போய் 4 பேர் பேட்டி எடுத்து எந்த அளவுக்கு வந்து குறி வைக்கப்படுறாரு. குறி வைக்கப்படுகிறார். குறி வைக்கப்படுறதுக்கு எதிர்த்து என்ன அடிக்கிறார்? விஜய் மேல 3 செக்ஷன்ல கேஸ் போட்டாங்கல்ல, எதிர்த்து அறிக்கை வந்துச்சா? தலையூரை விட்டால் யாருமே கிடையாது. தலையூர் மேல தானே 3 வழக்கு போட்டாங்க. 3 செக்ஷன்ல துள்ளி துடிக்க அறிக்கை விட வேணாமா? புஷி ஆனந்த் எவனையோ பவுன்சர் தூக்கி போட்டதுக்கு அதே மாதிரி உருவ ஓட்டுருமில்ல, அதையாவது கொஞ்சம் அந்த மாதிரி காலிஃப்ளவர் தலையா பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும்ல. பங்கு வச்ச ஒருத்தன் தூக்கி வந்து சட்டையை மட்டும் அதே கோடு போட்ட சட்டை வாங்கி போட்டு கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு நரேட்டிவ் இருக்கு. எவ்வளோ தைரியம் இருக்கும். இதை மீறி அரசியல் பண்ணோன்னா நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணும்? அம்மா உங்கள் வீட்டு பிள்ளைம்மா வந்தால் விட மாட்டோம்மா, போடுமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி இறங்கி பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? 4 நாள் பூரா எவனா எழுதி கொடுப்பான் டைரக்டர். அது சொல்லி கிளிப்புள்ள மாதிரி வாழ்ந்தனால தான் பிரச்சனை. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து ஈரோட்டில் பெரியார் மண்ணிலிருந்து துவங்குதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் பயணம் செய்கிறதுக்கான வாகனம் தயார் நிலையில் இருக்குது. அடுத்தடுத்து மாவட்ட செயலருடன் ஆலோசனை, எந்தெந்த பகுதிக்கு போகிறாருன்ட்டு ஒரு சுற்றுப்பயணம் பட்டியல் வந்து தயாராகிட்டு தான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், எந்த அளவுக்கு அது விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு? அவங்க ஏதோ ஒரு வழக்கு போட்டாங்கன்னாங்கல்ல, என்னாச்சு அது? சுப்ரீம் கோர்ட்டில் ஆணவ கொலைக்கு எதிராக இல்லை அவங்களுடைய டிவிகே விஜய் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதில் ஏதாவது வந்துச்சா? விஜய் ஏதாவது போட்டிருந்தாரா? புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா பேஜ் போடலை, சிடி நிர்மல்குமார் பேஜ். அப்புறம் எப்படிங்க சொல்கிறீங்க? செய்திகளில் வந்துச்சு. செய்தி எப்படி வரும்? டிஜிபி பற்றி பேசுகிறோம், அது நடந்தால் தானே செய்தி. நீயா போய் அந்த இதில் பனையூரில் ஒரு பொட்டி கடையில் போயிட்டு டீ ஆத்தின்னு சொல்லுவான், ஆமாங்க வழக்கு போட்டிருக்காருங்க அப்படின்னு. அப்படின்னு வந்துட்டு இங்கே தானே. இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு 2-3 லகட பாண்டியில் வச்சுருப்பார்ல சேனலில், அவங்கள்ட்ட சொல்லி தூவி விடு, அப்படியே சுற்றுட்டோம் அப்படின்னு. நம்ம கேட்குறது எங்கே? அது கேட்டாலும் வந்து காண்டாயிடுவாங்க. ஏன் ஓரளவு தான் ப்ரோ, சும்மா நோண்டக்கூடாது ப்ரோன்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டாங்க நம்ம எதாவது போட்டால். அதனால் சரி போய் தொலைன்னு விட்டுறது. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு கார்டு போடுறது, செய்தி போடுறது, பிரேக்கிங் போடுறது. சார், விஜயோட 2வது மாநாடு டிஆர்பி ரேட்டிங்ஸ்லேயே வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வந்து அதிக பேர் பார்த்துருக்காங்க. 1 கோடி அப்பு, 1 கோடி. அப்புறமா பார்த்தா எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து போட்டுக்கிறான் லைக்கு. நீ பார்த்த அப்படின்னா ஆமாப்பு 1 கோடிப்பு அப்படின்னா வசமாக மாட்டுறாங்க. எதுக்கு இந்த பொழப்பு? நம்ம வாங்குகிற 5க்கும் 10க்கும் இந்த விளம்பரம் தேவையா அப்படின்னு. மக்கள் மனசை கொள்ளடிங்க, மக்கள் பிரச்சனையே பேசுங்க. பேச சீமானுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு. இஸ்லாமியர்களில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, மரம் மாநாடு அது நடத்துகிறார். சீமான் பண்ணுறதுலாம் விஜயும் பண்ணணுமா சார்? அப்படி இல்லை, அவசியமே இல்லை. ஆனால் விஜய் வந்து நான் சொல்கிறது உதாரணம். மக்களை நெருங்கிறதுக்கான வேலைகள் மாதிரி நீங்களும் உங்கள் பாணியில் மக்களை நெருங்குற, மக்கள் பிரச்சனை பேசுது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க தானே வந்திருக்கீங்க. ரசிகர்கள்ட்ட ஓட்டு வாங்க வந்திருக்கீங்களா, மக்கள்கிட்ட வாங்க வந்திருக்கீங்களா? 2 பேர் வாக்குகள் வாங்கணும். அப்போ ஒரு சாரருக்கு மட்டும் பேசணுன்னு அர்த்தம். வர ரெடி ஆயிடுச்சு சார். இவ்வளோ நாளாக பண்ணல, இனிமேல் பண்ணுவீங்களான்னு கேட்குறது தான் நான் இவ்வளோ விஷயம் வரேன். எப்பா ஒரு அரை மணி நேரமாவது பேசுகிறாசா அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த மதுரை மாநாட்டுக்கு சொன்னோம். இது மதுரை மாநாடு தானே? ஆமாம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஃபஸ்ட்டு சொன்னீங்க. ஆமாம், 2 நிமிஷம் தான் பேசினாப்புல. மதுரை மாநாட்டில் கெஞ்சினோம், எப்பா எப்படியா ஒரு அரை நிமிஷம் மேட்ரு சப்ஜெக்ட் பேசுகிறாசா அப்படின்னோம். அந்த அங்கிள் வாட் இஸ் இஸ் அங்கிள்னு ஒரே சரவெடி தான். எல்லாம் ஒரு வரி நம்மளே கேட்குறாங்க, நீங்களும் கேட்பீங்க விட்டா. ஏன் சார் மகளிர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசலையா? என்ன பேசினார்? சட்டம் ஒழுங்கு மகளிருக்கு எதிராக இருக்கிறது, அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்புறம் விலைவாசி பற்றி பேசலையா? என்ன பேசினார்? விலைவாசி உயர்ந்து இருக்கிறதுன்ட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள். இப்போ மறுபடியும் மாட்டுறீங்க. எப்போ இந்த வார்த்தையை சொன்னார் சொல்லுங்கள்? சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் பண்ணுவோன்னு எப்போ சொன்னார் சொல்லுங்கள். நாங்கள் என்ன தாவேக செய்தி தொடர்பாடா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு? சொல்லுங்கள், எங்கே சொன்னார், எப்போ சொன்னார் சொல்லுங்கள்.
சரி, அந்த மேடையில் சொல்லியிருக்காரு சார், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஐ மீன் முதியோர்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னாரா? சரி, என்ன சார் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கிட்ட குறையே என்னென்னா, நாங்கள் இப்போ எடப்பாடி போகிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாரு. நாங்கள் வந்தால் இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுவோம், நாங்கள் வந்தால் இது பண்ணுவோம், நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த அதிகாரி விட மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு தடவையாவது சொல்லுறா சான்றோம். சரி, எல்லாத்துடைய அணுகுமுறையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அந்த வார்த்தை வந்து வரணும். இவங்க மக்கள் பிரச்சனை தானே பேசுகிறாங்க, திமுக அரசாங்கத்தை. பரீட்சை எழுதுறாரு அந்த பையன், பக்கத்து வீட்டு பையன், நான் வந்தான்னா நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அப்படி இப்படின்றான். இந்த பையன் கேட்டால் நான் வந்து விட மாட்டேன், கோல்டு அடிப்பேன்றான். நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், ஏன்பா ஒரு தடவையாவது பாஸ் ஆகுறதா சொல்கிறா அப்படின்னா, எல்லோரும் மாதிரியும் நானும் உன்ட்ட சொல்லணும், நீ எப்படி எதிர்பார்ப்ப அப்படின்னா, நீ தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறியா, அதனால தாண்டா கேட்குற ராசா, ஒரு தடவையாவது நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்கிறா ராசான்றோம். புரியுதா? இப்போ உதாரணம் புரியுதா? இவர் என்ன சொல்கிறாரு, திராவிட மாடல் 2 நான் வந்தா அப்படின்றாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதை பண்ண இது பண்ணுவோம். அவரும் சொல்கிறாரு, நீ ஏன் ராசா சொல்ல மாட்டேங்கிற, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர்களும் எப்படி பேசுவாங்க தெரியுமா? 2026 தளபதி வந்துடுவார், மக்கள் அவரை தீர்மானிச்சிட்டாங்க அவரை கொண்டு வரத்துக்கு அப்படின்னு 6.5 கோடி மக்களை இவங்களை கூப்பிட்டு சொன்ன மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. பார்த்துட்டிங்களா? யார் நம்ம அருண்ராஜோ, ஆதவோ, சிடிஆரோ, புஷிக்கு இதெல்லாம் அரசியலில் வராது. தலைவர் தளபதி தான். அதனால் இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் இல்லை. அப்புறம் நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எப்படி அதை நோக்கி நகர்வீங்க? கனவு காணுங்கள்னாரு கலாம். கனவுன்றதுனாது நான் இது வருவேன், இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இப்படியே இது பண்ணி நாளைக்கு இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும், நம்ம 4 பேர் வச்சு வேலை வாங்கணும், அப்படி தானே? அப்போது நீங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் நான் வந்து இது பண்ணலான்னு யோசிக்கிறேன், இதை பண்ண போகிறேன்னு ஒரு இது இருக்கும்ல. அப்போ நீங்கள் அதை நினச்சா தானே சொல்லுவீங்க. நீங்கள் வரல கம்முன்னு இருந்தானே அர்த்தம். காதலை கூட போய் சொன்னால் தானேங்க, ஐ லவ் யூ சொன்னால் தானே லவ் மலரும். சார், இந்த விமர்சனங்களை ஒவ்வொரு பக்கமாக வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் ஒரு வேலை நடந்துகிட்டு தானே இருக்குது. என்ன வேலை? சுற்றுப்பயணம் எப்போ போவாருன்னு எதிர்பார்த்து ஒரு வண்டி தயார் நிலையில் இருக்குது, கிளம்ப போகிறாரு. இல்லை சுற்றுப்பயணன்றதை அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, அதை பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ செப்டம்பர் 17 தொடங்க போகிறாருன்றாங்க. ஒரு பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பஸ்ஸை அவர் பார்த்து ஓகே பண்ணணுமா? ஓகே பண்ண பிறகு இது அதுக்கப்புறம் இந்த கிரீஸ் தடை வருது, மற்ற வேலைலாம். அதனால் அந்த பஸ்ஸு இருக்குது. இப்போ இவர் வந்து இந்த பஸ்ஸில் போய் என்ன பேச போகிறான்றதான் மேட்ரு. சுற்றுப்பயணம் போகிறது மேட்ரு இல்லை. ஏறி உக்காந்தா டிரைவர் ஓட்ட போகிறாப்புல. நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது அவங்க டீம் யோசிக்கலையே, சொல்லலையே, பாவியமாக சொல்லலைங்க. மதுரை மாநாட்டில் என்ன பண்ணாப்புல, 1/2 மணி நேரம் பேசுங்க ராசா, தயவு செய்து பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்னா என்னாவோ பேசுகிறாப்புல. அவர் பாவம் சிஎம் அன்னைக்கு தான் உட்காந்து மாநாட்டை பார்த்து இருந்துக்கிறாப்புல. அங்கிள் வாட் அங்கிள்னு அவர் மிரண்டுக்கிறாப்புல. அவருக்கு ஒரு குழந்தைய தாத்தான்னு சொன்னதுக்கே அவர் நோனோ ஸ்டாலின் சொல்லணும் அப்படின்றவர். அவரை போய் நீ அங்கிள்னா, அவரோட பெரியவர் விஜயகாந்த் வந்து அண்ணாவான், 1 வயசு பெரியவர் விஜயகாந்த். இவரை போய் அங்கிள்னா அவருக்கு எப்படி இருக்கும்? மனசு புண்படும்ல. அது அங்கிள் என்ன மாதிரி தோனி, அங்கிள் வாட் அங்கிள். இந்த பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, தம்பி பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கிறப்ப தண்ணி வச்சுட்டு உட்காந்து பாட்டில் போட்டு உடச்சின்னு சண்டை போட்டுனுக்கிறீங்களா, கொஞ்சம் பார்த்து அங்கிள், ஓகே அங்கிள் பார்த்துக்கலாம் அங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நாளைக்கு வந்து யாரோ இப்போ கேட்குறான், வீட்டுக்கார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம்பா, அவர் சொன்னாரா, நீ கேட்டேன் நம்ம அங்கிள்னு இது பண்ணேன். ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல சார், அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படி சொன்னேன். இப்படியாடா சொன்ன நீ? இவர் என்ன கேட்பார், இப்படியா சொன்ன நீ, தென்னாவிட்டா சொல்ல அப்படின்னு வாங்கல. தெரிஞ்சா அந்த வித்தியாசம். இது வந்து பேச்சுக்கு உதவாது. அந்த இது இருக்குல்ல, ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி நான் முதல்ல கேட்டேன்ல, மக்களையும் சந்திக்கணும், ரசிகர்களையும் சந்திக்கணும். அப்போ ரசிகர்களுக்கு நீங்கள் பேசிட்டீங்க, மக்களுக்கு பேசுறதுக்கு இதுக்கு முறை கிடையாதுல்ல. சரி, இதை தாண்டி இப்போ வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து விஜய் மேற்கொள்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரச்சனைகளை பாயிண்டாக எடுத்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பிரச்சனையோ அதை வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசினாருன்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போது ஆந்திராவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட வந்து அந்த நடைப்பயணம் மேற்கொண்டு தான் அவர் அங்கே ஆட்சியே பிடிக்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி ஒன்று இருந்ததுல்ல, யாத்ரா யார் பண்ணா? தந்தை ராஜசேகர ரெட்டி பண்ணார். அப்புறம் அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு இவர் வந்து சார் அந்த மறைவுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டினானார். காங்கிரஸ் அவரை ஓரம் தட்டி இல்லாத வேலைலாம் பண்ணாங்க. அப்போது காங்கிரஸுக்கு ஓட்டு போடல, ராஜசேகர ரெட்டிக்கு தான் போட்டாங்க. அவர் பிள்ளைய இந்த பாடுபடுத்துறீங்களான்னு சொன்னோன்னா அவர் மைக் பிடிச்சா எப்படி பேசுவார் தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி? அவர் மட்டும் இல்லை, அவர் தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாருமே வச்சு நகர்த்திடுவாங்க. அதனால் அவருடைய அப்பா மாதிரியே யாத்திரா கிளம்புனார். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருந்தது, அது பெரிய இதெல்லாம் இருந்தது.
அது ஒரு பார்ட்டு. அந்த மாதிரி சிரஞ்சீவி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே எழுச்சி தமிழ்நாட்டில் விஜய் சுற்றுப்பயணம் போனாருன்னா கண்டிப்பா வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்புங்கள் நாராயணன் பேசினாருன்னா. எழுச்சி வருங்க. அதுக்கு தானே கிரீஸ் தடை வருது. எழுச்சிலாம் வரும். சார் நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சார் சும்மா கிரீஸ் தடவை நாங்களா தடவணும். இன்னைக்கு அதை வச்சு பவுன்சர் யாரை தூக்கி போட்டாங்கன்ற அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை ஒரு விவாத களமாக்கி அதை போய் 4 பேர் பேட்டி ட்விட்டரை யாரு பாருங்க. உண்மையான ஒரு நாள் 4 நாளில் பங்கு வளர்வது எப்படின்னு நான் போட்டா அதுக்கும் வந்துட்டு ஏய் எங்க கட்சி பிரச்சனை நீ நான் இவர் பாடுறா நம்ம கிட்ட வர்றாரு அப்படின்றாங்க. டே உனக்கு தான்றா நான் பேசுறேன். அவன் காலிஃப்ளவர் தலை மாதிரி இது தூக்கி போடுறவன். 4 நாள் பார்த்தா அவன் பங்குக்குது. எப்படா பங்கு வளர்ந்துச்சு 4 நாளில் சட்டப்படாதுன்னு நம்ம உனக்கு ஆதரவாக தானே பேசுகிறேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு ஆதரவாக கூட பேசக்கூடாது. சும்மா ஒரு லெவல் தான் ப்ரோ, சும்மா நோண்டக்கூடாது ப்ரோன்ற. சரி ரைட்டு, நல்ல விஷயம், உன்னை பாதிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை படுறா நம்மக்கிட்ட வந்துட்டார் இவர் அப்படின்னு ஏதோ இவன்கிட்ட வந்தால் அப்படியே எண்ணி கொடுக்குற மாதிரி. அப்போ உன்கிட்ட நான் கிட்டேயும் வரக்கூடாது தூரம் போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது நம்ம பண்ணலங்க, பண்ணவங்கள நம்ம கண்டிப்பாக செய்கிறோம். அதுவும் எப்படின்னா இவங்களுடைய இதுக்கு சாமர்த்தியத்துக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதுவும் அவர் தூக்கி போட்ட அன்றைக்கி என்ன சட்டையோ புகார் கொடுக்குற அன்றைக்கி அதே சட்டை. அதுவும் அவங்க அம்மா அடிச்சு பேசுது. இவங்க நம்மால் கேட்குறான். நம்மால் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் மூளை வேலை செய்யும். ப்ரோ மதுரையிலேருந்து யாருன்னா ட்ரெயினே இத்தனை மணி தான் வரும், நீ எப்படி அத்தனை மணிக்கு போனோன்னு பார்க்குறான். அதான் மாட்டிக்கிட்டேன்னா ப்ரோ வேணாம் ப்ரோ முடிச்சிக்கலாம் ப்ரோ அதுக்கு மேலேன்னு கூப்பிட்டு வந்தார் அவர். இல்லை பேசுப்பா எவ்வளோ தயார் பண்ணி கொண்டு வந்து. விஜய் எந்த அளவுக்கு வந்து குறி வைக்கப்படுறாரு சார்? குறி வைக்கப்படுகிறார். குறி வைக்கப்படுறதுக்கு எதிர்த்து என்ன அடிக்கிறார்? விஜய் மேலே 3 செக்ஷனில் கேஸ் போட்டாங்கல்ல, எதிர்த்து அறிக்கை வந்துச்சா சொல்லுங்கள்? என் தலையூரை விட்டால் யாருமே கிடையாது, என் தலையூர் மேலே தானே 3 வழக்கு போட்டாங்க 3 செக்ஷனில். துள்ளி துடிக்க அறிக்கை விட வேணாமா? புஷி ஆனந்த் ட்ரம்பை எச்சரிக்கிறேன், நெதன்யாவுக்கு கடைசியாக எதிர்த்து எச்சரிக்கை விடுகிறேன், எங்கள் மீது கை வைத்தால் அமாஸ் அமைப்பு உங்களை சும்மா விடாது. அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம்ல சார்? இது விட்டுருக்காங்களே சார். எங்க அமெரிக்கா வரி விதிப்பு 50% தமிழக அரசு வந்து 3 செக்ஷனில் இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் உடனே அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு போயிடுவீங்களா? என்னங்க நீங்கள் உங்கள் தலைவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, அநியாய எஃப்ஐஆர் தானே, குழந்தைக்கே தெரியும். அவன் பார்த்தா காலிஃப்ளவர் தலை மாதிரி இது, இவன் பார்த்தா பங்கு விட்டுனுக்கிறான். ஏய் பார்த்தாலே மூஞ்சி வித்தியாசம் இருக்குதாடா, எப்பட்றா இது போலின்னு தெரியுதா? கோர்ட்டில் போனால் நிற்குமா? நிற்காதுல்ல. அப்படியே வழக்கு போடுறாங்கல்ல. இதெல்லாம் சொல்லி இப்போ நாங்கள் சொல்கிறோம், சொன்னால் என்ன சொல்கிறீங்க? தோடா அங்கே போயிட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டார் அப்படின்னு. அப்போ நீ விடு அறிக்கை வந்துச்சான்னு கேட்குறேன். நிர்மல்குமார் மட்டும் அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. கட்சியிலேருந்து கண்டித்து அறிக்கை வருமா வேணாம்? அவங்க தலைவர் மேலே அநியாயம் அறிக்கை எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர்னால் தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். எஃப்ஐஆர் பாவம். அப்போ எஃப்ஐஆருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். அது சாவடிக்கிற வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரணும் கோர்ட்டுக்குன்னு. அந்த எஃப்ஐஆரை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடர்வோம், விடமாட்டோம், கண்டெம்ட் போடுவோம், அந்த ஆஃபீஸரை விடமாட்டோம், ஒரு பொய் வழக்கை உருவாக்கி இது மாதிரி எஃப்ஐஆர் ஏதாவது ஒன்று அறிக்கை விட்டால் தானே சட்டக்குழு இது வழக்கறிஞர் குழு சட்டக்குழு. மற்ற திமுகவே அவ்வளோ பெரிய இது வச்சுக்குது சட்ட இது. அவங்களே சட்ட நிபுணர் குழு மட்டும்தான், வழக்கறிஞர் அணி தானே. ஆனால் இவங்க மட்டும் சட்டக்குழு வழக்கறிஞர் அணியா. என்ன இவங்க என்ன பண்ண அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 2 பேரும் ஒரே வேலை தான் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை கூட விடலன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ நீங்கள் அரசியல் பண்ண தெரியலன்னு தெரியுதா? லட்டு கொடுக்குறாங்களா? லட்டு மாதிரி கொடுக்குறாங்க மேட்ரு. விட்டிங்களா? இதை விட்டு ட்ரம்ப் கிட்ட போயிட்டீங்க. ட்ரம்பே உன்னை எச்சரிக்கிறேன் நீ மட்டும், அப்படி தானே? தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வந்து ஏற்றுமதியாளர் இங்கே ஒருத்தனை வெட்டி போட்டாங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் பட்டியலின் இளைஞர்கள் அதிகம் லவ் மேட்டரில் கொண்டுட்டாங்க. அதுக்கு ஒரு அறிக்கை வர காரணம் இங்கேருந்து போயிட்டாங்களாம். 50% வரி விதித்தால் ட்ரம்ப் எச்சரிக்கிறேன் விடமாட்டேன்னு 3 பக்கம் அறிக்கை. இங்கே இருக்கிற பிரச்சனை பேசுங்க, அப்புறம் சர்வதேசம் போகலாம். சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. கண்டிப்பாக அந்த பகுதிகளுக்கு போகும்போது ஏன் நாளைக்கு உறுதி கவின் வீட்டுக்கு கூட போகலாம். நீங்கள் உறுதி கொடுக்குறீங்களா? நடக்கலன்னா எதை கேட்குறீங்க? நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலங்க சார், நான் அதுக்கு சொல்கிறேன் என்னாச்சுன்ட்டு. அதனால தான் உங்களை கமெண்ட்டில் போடுறாங்க மிகப்பெரிய அணில் இவர் அப்படின்னு. ஈரோட்டிலேருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு என்ன காரணம்? பெரியார் பிறந்த மண், நாம் பிறந்த மண், பெரியார் பிறந்த மண், கொள்கை தலைவரில் பெரியார். இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு ஈரோட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு குறிப்பாக ஒரு மேற்கு மண்டலமாக இருக்குது. அண்ணா பிறந்த மண்ணில் வந்து முடிச்சிடுவார் காஞ்சிபுரத்தில். சார் இப்போ மேற்கு மண்டலத்தை சூஸ் பண்ணும்போது அங்கே ஏற்கனவே வந்து அதிமுக வலுவாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுக பொறுப்பாளராக போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜயும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த அளவுக்கு சார் மேற்கு மண்டலத்தில் இந்த டைம் வந்து கொங்கு பகுதியில் ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்? சீரியஸாக சொல்லணும்னா விஜய்க்கு இருக்கிற வாக்குகள் 10 to 20%ன்றாங்க. 20% வரைக்கும் வருன்றாங்க. வருது. அது கருத்து கணிப்புகள் ஒன்றும் யூஸ் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது.
ஏன்னா 39-40% வாங்கினா தான் ஆட்சி பிடிக்கிறது மற்றதெல்லாம். அந்த 40% தான் 2 பேரும் போராடிட்டு இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரேமலதா ஏதாவது லைட்டாக பிரேமலதா போய் வேணும்னே கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? எடப்பாடி பழனிசாமி துட்டு கொடுத்து தான் கூட்டுறாரமே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க வந்து ஆமாம், என்ன இப்போ அதுக்கு எல்லாரும் தான் கூட்டுறாங்க, எல்லாரும் தான் துட்டு கொடுத்து கூட்டுறாங்க, தேமுதிக தவிர அப்படின்னோடனே இதுக்கு தலைப்பு எப்படி தெரியுமா போடுறான்? எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து ஆட்களை அழைக்கிறார் போட்டாங்களா இல்லையா? அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்து விட்டார்னு. இந்தாடா அந்த அம்மா ஆப்பர் லெட்டர் வாங்கிட்டு வச்சுட்டு பேசினது. இப்போ என்ன திடீர்னு ஏடிஎம்கே போட்டு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நைட்டு டிபேட்லாம் போகிறாங்க. அதில் நானும் உட்காந்து அந்த பேட்டியை ஃபுல்லாக பார்க்குறேன். இந்த லைவ் பேட்டி பார்க்குறீங்கன்னா பேசி முடிஞ்சோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். நானும் பார்த்துனே இருக்கிறேன். மறுபடியும் என்னடா இதை இப்போ தானே கேட்டோம். மறுபடியும் எங்கேயுமே இவங்க என்ன முதுகில் குத்துனேன்னு சொல்லல. சரி எங்கப்பா சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல, யார் தவேகா, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. உள்ள எங்கடா சொன்னாங்க? எல்லாமே வந்து நரேட்டிவ்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. எந்த அளவுக்கு எவனையோ பவுன்சர் தூக்கி போட்டதுக்கு அதே மாதிரி உருவ ஓட்டுருமில்ல, அதையாவது கொஞ்சம் அந்த மாதிரி காலிஃப்ளவர் தலையாக பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும்ல. பங்கு வச்ச ஒருத்தனை தூக்கின்னு வந்து சட்டையை மட்டும் அதே கோடு போட்ட சட்டை வாங்கி போட்டு கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு நரேட்டிவ் இருக்குது. எவ்வளோ தைரியம் இருக்கும். இதை மீறி அரசியல் பண்ணணும்னா நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணும்? கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து சொல்கிறீங்க அடின்னு அடிக்கணும். 20% வாங்குவார், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரோஜனமே இல்லாதது ஒன்று சொல்கிறீங்களா? சரி, ஓகே, விஜய் வந்து கிங் ஆக மாட்டார், கண்டிப்பாக கிங் மேக்கர் ஆகிறதுக்கு. அந்த கிங் மேக்கர்லாம் இல்லை, காலை பிடிச்சி இழுத்து விட்றவர். அதுக்கு பேர் என்னது? ஸ்பாய்லர். கிங் மேக்கர் என்ன சார்? என்ன கிங் மேக்கர்? கிங் மேக்கர் கிங் மேக்கர்னா என்ன தெரியுமா? ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, அந்த சைடு ஒரு 80 சீட்டு எடப்பாடி. எப்பா தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே திட்டாமையே இருந்தோம் பார்த்தியா அப்படின்னு ஒன்று. சரி என்ன பண்ணலாம், வா சரி நீ முதலமைச்சராரு, நான் துணை அப்படின்னா கிங் மேக்கர்னு சொல்லலாம். புரியுதா? நீங்களே நிற்க மாட்டீங்க, விஜயே நிற்க மாட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் எலெக்ஷன் நிற்க மாட்டார். எப்படிங்க நிற்பார்? யார் போய் பிரச்சாரம் பண்ணுறது? புஷியானந்தா சார்? ஏங்க விஜய் ஒரு இடத்துல நிற்கிறாருங்க, விஜயே போதுமே சார். விஜய் விருகம் பக்கத்தில் நிற்கிறாரு, அப்படியே அணை கட்டுருவாங்க. டிஎம்கே என்ன நினச்சிங்க? சும்மா எதிர்த்து கமல்ஹாசனை கொண்டு நிப்பாட்டுவாங்க, இல்லாட்டி நயன்தாராவே கூட கொண்டு நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி யார் நிப்பாட்டணும்? ஜெயிக்கிறது அவர் விஜய் தானே சார் இருப்பார். இவர் நகர முடியாது, தொகுதி விட்டு போனால் தோற்றுருவோன்ற ஒரு இதை உருவாக்கிடுவாங்க. அப்போ அவர் இங்கே தங்கிடுவார். அப்புறமா கூப்பிட்டு வருவாங்க அரசியல் மேதை, நான் வானா அப்படின்ட்டு புஷி போயிட்டு தளபதி தளபதி தளபதி. எங்கே? விழுப்புரத்தில் குன்னம்ல தளபதி தளபதி தளபதி. அப்புறம் இங்கே வா, என்ன தொகுதி? திருக்கோயில் தளபதி தளபதி தளபதி. அவள் தான் யாரா அவன்? தளபதி தளபதி. அவள் தான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கலாய்க்கிறீங்க சார். ஆனால் சரி நான் கலாய்க்கல. இந்த மாநாட்டில் புஷி ஆனந்த் என்ன அரசியல் பேசினார்? மறுபடியும் ஏன் சார் சொல்லுங்க. கலைஞரை இது டிஎம்கேவை இந்த இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக வச்சு பிரித்து மேய்ச்சிட்டார். இந்த சைடு ஏடிஎம்காரங்களும் பிரித்து மேய்ச்சிட்டாங்க, பிஜேபி பிரித்து மேய்ச்சிட்டாரு. அதாவது ட்ரம்பை வேற பிரித்து மேய்ச்சிட்டாரு, நெதன்யாகவும் உள்ள அப்படின்னு ஏதாவது ஒன்றும் சொல்லுங்க. சும்மா முட்டு கொடுத்தா எப்படி? ஒரு விமர்சனம் வைக்கலாம். ஆனால் இது மாதிரி நான் வந்து அவர் ஒரு வட்ட செயலாளர் தான் நான் கேட்க மாட்டேன், இல்லை அவர் ஒரு மன்றத்துக்கு செயலாளராக இருந்தால் நான் கேட்க மாட்டேன். அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர். நீங்கள் நம்ம துரைமுருகன்ட்ட மைக் கொடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவார். எம்ஜிஆர் கெஞ்சினார், தெரியாமல் முதலமைச்சர் ஆகிவிட்டேன், நீ தான் பார்த்துக்கணுன்னு கலைஞர்கிட்ட கெஞ்சினாராம். இந்த அளவுக்குலாம் உருட்டுவாங்க. இந்த சைடில் எடப்பாடி பழனிசாமி இது அவர் வாட்டில் எனக்கு என்னென்னு பேசுவார், பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாரு. இன்னும் வேறு கட்சியில் பொதுச் செயலாளர் வேணுமா? அவங்களெல்லாம் விட்டுருங்க, ஒரு மாவட்ட செயலாளரை ஒரு மேடையில் ஏற்றி விட்டுருங்க, டிஎம்கேவோ யாரையோ, என்ன பண்ணுவான்? முடிப்பானா? பேப்பர் வச்சா கூட பேசினே இருப்பான். பேப்பர் வைத்து விட்டார்கள், முடிக்க சொல்கிறார்கள், இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன்ட்டு 20 நிமிஷம் பேசுவான். உண்டா இல்லையா? இங்கே தளபதி தளபதி இல்லை சார். அவங்களுடைய அனுபவம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு, ஒரு கொஞ்சமாக கத்துவாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக கற்று அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக சார். இதோடைய நீங்கள் எவ்வளோ வர்றீங்களோ நாங்கள் அவ்வளோ இருப்போம். கமல்ஹாசன் சொன்னார்ல, நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, 8 hours ஒன்லி, மீதி 16 hours நான் வேறு மாதிரி அப்படின்னாரு. அப்படியே இருந்துங்க ராசா அப்படின்னாங்க. சரி சார், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் வந்து இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளமோ அதுக்கப்புறம் இருக்கும். விஜய் என்ன செய்யணும்னு கேட்கல பார்த்தீங்களா? ஏதாவது நான் சொல்லுவேன்ல. சரி சொல்லுங்கள் உங்கள். அது கேளுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே முட்டு குத்துனே இருக்கீங்க. விஜய், நான் உண்மையிலே இப்போ சீரியஸாக சொல்கிறேன், விஜயுடைய சுற்றுப்பயணத்தில் மக்களை பெரிதும் பாதிக்கிற விஷயங்கள் தொட்டு பேசினார்னா உண்மையிலேயே 20 ஒரு 5 கூட கூடும், ரீச் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கூட விட்டுங்க. இந்த எம்ஜிஆர் படத்தெல்லாம் வரும் தெரியுமா? இந்த கார் எடுத்துகிட்டு நம்பியார் ரேஸ் கிளம்பிடுவார்,
ஒரு 2 கிலோமீட்டர் போயிடுவார், 10 நிமிஷம் ஆகிடும். அப்புறமா எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணுவார், ராதா முடிச்சு காட்டுறேன்ட்டு கிளம்புவார். பார்த்தா வைன்னு வந்துட்டு முந்திடுவார். அந்த மாதிரி விடு, எழுச்சி பயணமாக மண்ணாங்கட்டி பயணம் 120 தொகுதி முடிச்சு அதெல்லாம் விடு, எடப்பாதே கிடப்படையாவது என்ன. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மக்கள் பிரச்சனையை ஒவ்வொரு விஷயம், முக்கியமாக டாஸ்மார்க், இதனால் எவ்வளோ பாதிப்பு வருது, இளைஞர்களுக்கு பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, குடும்ப வன்முறை, குடும்பம் வறுமையில் போகுது, போதை பழக்கம், சின்ன வயசுலேயே கஞ்சா இதெல்லாம் அடிமையாக வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக சென்னை இன்றைக்கி இறங்கியிருக்குன்றதெல்லாம் வருதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தொட்டு பேசுறது, மின்கட்டண உயர்வு, நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க ஆனால் மின்கட்டணத்தில் பிடிங்கிடுறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நேரடியாக, ஏம்மா உங்கள் வீட்டு பிள்ளைம்மா வந்தால் விடமாட்டேம்மா, நீங்கள் போடுமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி இறங்கி பேசினா, இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? வாழ்நாள் பூரா எவனா எழுதி கொடுப்பான் டைரக்டர், அது சொல்லி சொல்லி கிளிப்புள்ள மாதிரி வாழ்ந்தனால தான் பிரச்சனை. கூட இருக்கிற லகுர பாண்டிகளுக்காக தெரிய வேணாம், நீலாம் என்ன அமெரிக்காவில் என்ன வந்துக்கிற, இங்கேயே தானே உருண்டு பொண்ணுங்கிற, டாஸ்மார்க் மட்டும் எல்லா மட்டும் தெரியும்ல. ஒரு தடவை மாநாட்டில் எங்கேயா பேச விட வேண்டியதுதானே? இந்த ஆள் புசிலாம் எதுக்கு இருக்காரு நான் கேட்குறேன். அடிப்படை நாலேஜ் வேணாம், ஒரு அரசியல்னால் இதெல்லாம் பேசணும்னு. அப்புறம் நீ பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புனா யூஸு, மறுபடியும் தாவான், அப்படியே மரத்துலேருந்து தொங்கினே இருப்பான், வந்தோன்னு டம்முன்னு குதிப்பான், விஜயை மிரண்டு போகிற அளவுக்கு குதிப்பான். உண்டா இல்லையா? அதில் இந்த இடம் பவுன்சரை தூக்கி போட்டால் வச்சிங்க, அதாவது ரேம்ப் வாக்கு தூக்கி போட்டால் ரன்னிங்லெல்லாம் தூக்கி போட்டால் முடிஞ்சிடும் கதை. விஜய் மேலே 8 கேஸ் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள், கிரீஸ்லாம் பார்த்து தடவை சொல்லுங்கள். நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க, நிறைய பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.